தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை. பொறுமையாயும் கர்த்தர்க்கு கீழ்ப்படிபவர்களை கர்த்தர் நேசிப்பார் என்பதை என் ஜனமாகிய நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாவியாயிருந்தாலும் நிறைய தீமைகள் செய்திருந்தாலும் நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களுடைய பாவங்களையும் இந்த தீமைகளையும் அறிக்கையிட்டு மனம் திரும்பி கர்த்தராகிய என்னை விசுவாசித்தீர்களானால் உங்களையும் நான் நேசிப்பேன். நீங்கள் அன்பான ஆண்டவரை விட்டுப் போகாமல் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுத்து வாழுங்கள். நண்பர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். வேலை செய்பவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். குடும்பத்தில் உங்களுடன் பிறந்தவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். உன்னுடைய அண்ணன் தம்பி உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் கர்த்தராகிய என்னால் உங்களை எப்படி புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியும்? உங்களை எப்படி நேசிக்காமல் இருக்க முடியும்? என் ஜனமாகிய உங்களை நான் மிகவும் நேசிக்கிறேன். நீங்கள் பயப்படாமல் கர்த்தருக்குள் வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள். உங்களை நான் என்னுடைய கைக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்கிறேன். என் ஜனமாகிய உங்களின் துக்கம், கலக்கம், வேதனை, நீங்கள் இன்று கண்டு கொண்டிருக்கிற துயரம், பிரச்சனைகளில் இருந்து இயேசுவே என்னை விடுவிக்கும் என்று என்னை நோக்கி சொல்லுங்கள். அப்பொழுது நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உங்களுடைய இக்கட்டான நிலைகளில் இருந்து விடுவிக்கிறேன். நீங்கள் எனக்கு விசுவாசமாகவும் நீதிமான்களாகவும் நடந்து கொள்ளுங்கள். நான் உங்களை ஆறுதல் படுத்துவேன். என் மகனே, என் மகளே, எதற்காக கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்?